வணக்கம். இன்னைக்கு 8 பிப்ரவரி 2024. டைம் வந்து கரெக்டாக 5 மணி ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து நாம் எடுக்கலை. இன்னைக்கு வந்து ஆர்பிஐ பாலிசி இருந்தது. இதை நம்ம முன்கூட்டியே நேற்றே வந்து நம்முடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு உண்டான டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். மற்றும் நேற்றும் எடுக்கல, நாளைக்கும் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு 4 நாள், அதாவது கண்டினியூஸாக 4 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட்டான காரணத்தினால நாம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் 2500 அவ்வளோதான் நம்ம ஸ்டாப் லாஸ்ன்றது. அது ஹிட் ஆனதுனால ரெண்டாவது போஸ்ட் பட்ஜெட், அதாவது பட்ஜெட்லேருந்து தொடர்ந்து வந்து ஒரு ஜிக்ஸாக் மூமெண்ட்டே நடக்குது. அந்த காரணத்தினால நான் வந்து சரி நேற்று இன்னைக்கு ப்ளஸ் வெள்ளிக்கிழமை வந்து கேப் கொடுக்கலான்ற காரணத்தினால கேப் கொடுத்து வச்சுருக்கேன். நம்பர் 1, நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறது இல்லை. இது நம்முடைய ஆர்டர் புக்கு போர்ட்ஃபோலியோ. இன்னைக்கு நம்ம ட்ரேட் எடுக்கலை. ஸோ இன்னைக்கு ட்ரேடு கிடையாது, நாளைக்கும் ட்ரேடு கிடையாது. சரிங்களா? ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ நிறைய வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சுமார் ஒரு 25 வருஷம் மேலே நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்லையே 2014லேருந்து நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆல்கோ சம்மந்தமாக கிட்டத்தட்ட டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக போட்டுட்ருக்கிறேன். நம்ம வீடியோ செஷனில் போயிட்டு நீங்கள் பின்னாடி போக 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 நிறைய வீடியோஸ் இருக்கும். நம்ம இந்த 10 வருஷமாகவுமே ஒரே மாதிரி இந்த பிரேக் அவுட் கான்செப்ட் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். செகண்ட் கேண்டில் பிரேக் அவுட்டு. எல்லா ஸ்ட்ராட்டஜிலையுமே ஒரு சில காலம் வரும். அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிக்யூட்டிவ் லாஸ்ன்றது வரதான் செய்யும். போன மாதமே நமக்கு 15, 16, 17, 18 தொடர்ந்து ஒரு 5 நாள் லாஸ் வந்தது. அது காமன் தான். பட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாத நான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 நாள் லாஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்ட்ராட்டஜி மாற்றுவாங்க. நாம் கடந்த 10 வருஷமாகவே செகண்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம். அது இண்டெக்ஸ் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை டைரக்டாக ஆப்ஷனே எடுத்து பண்ணாலும் சரி, இதுதான் நம்ம கான்செப்ட். அதில் ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். முதல்ல இப்போ இந்த நான் ப்ரொஃபஷனல், அதாவது இப்போ ஃப்ரெஷர் இல்லை வந்து எனக்கு இன்னும் மைண்ட் செட் சரியாகலை, சைக்காலஜி பிரச்சனை இருக்க ட்ரேடருக்காக ஒரு விஷயத்தை நான் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது 80கள் காலகட்டத்தில் டர்ட்டில் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டர்ட்டில் ட்ரேடர்ன்றவங்க யாருன்னா ரிச்சர்ட் டென்னிஸ். இந்த ரிச்சர்ட் டென்னிஸ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டீமை செட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்க வெறும் 1600, அதாவது ஒரு $400 நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 ரூபா, ஒரு 40,000 ரூபாயில் ஒரு ட்ரேடை ஆரம்பித்து அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபா மேலே வந்து பணத்தை பண்ணியிருக்காங்க ஒரு 10 வருஷத்தில். இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க டர்ட்டில் ட்ரேடர்ஸ்னு நிறைய நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும், யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும், கூகுள்லேயும் இருக்கும். அவங்களுடைய, அதாவது ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணணும்னா எந்த மாதிரி மனநிலை இருக்கணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். இது வந்து புது ட்ரேடர்ஸ்க்காக. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் எனக்கு மைண்ட் வந்து மெச்சூரிட்டி இல்லை, எனக்கு இன்னும் கரெக்டாக இதாகலைன்றவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த டர்ட்டில் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிடிஎஃப் புக்கெல்லாம் கூட நமக்கு நெட்டில் கிடைக்குது. டர்ட்டில் ட்ரேடர்ஸுடைய பிடிஎஃப் புக்கு நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரூப் மொத்தமாக சேர்ந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணி அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டோட தராங்க. இப்போ நான் டர்ட்டில் ட்ரேடர்ஸ் பிடிஎஃப்னு போட்டாலே அந்த புக்கு வரும், உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே பார்க்கலாம் அது எப்படி ஆரம்பித்தாங்க, எல்லாமே இது உள்ளே இருக்குது. இதில் நான் இப்போது காட்ட விரும்புறது, சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஒரு 10 வருஷத்துடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. அதையே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணுன்றதுக்காக நான் இப்போ அதை காட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டு, அதாவது ஜெரி பார்க்கர்ஸ்னு, அவர் பார்த்தீங்கன்னா அந்த டர்ட்டில் ட்ரேடர்ஸ்ன்றவங்க ஒரு குரூப், அதில் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் பாருங்கள். அவங்களுடைய சிஸ்டம் என்னன்னா டான் செயின் சேனல், ரொம்ப சிம்பிள். டான் செயின் சேனல், இதை பற்றி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 88ல் ஆரம்பிக்கிறாங்க. முதல் மாதம் -2%, ரெண்டாவது மாதம் -2%, மூணாவது மாதம் -7%, 4ஆம் மாதம் -10%,
அஞ்சாவது மாதம் 6% ப்ராஃபிட்டு, ஆறாவது மாதம் ஜூன் மாதம் 32% ப்ராஃபிட்டு, ஜூலை மாதம் 9% மைனஸ், ஆகஸ்ட் மாதம் 6%, செப்டம்பர் மாதம் 2% ப்ராஃபிட்டு, அக்டோபர் 10% ப்ராஃபிட்டு, நவம்பர் 10% ப்ராஃபிட்டு, டிசம்பர் 7% ப்ராஃபிட்டு. அந்த மந்த் பார்த்தீங்கன்னா 48% லாபத்தில் முடிச்சிருக்காங்க. இதே அவங்க நம்மள மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? முதல் மாதம் 2% ப்ராஃபிட்டு, ரெண்டாம் மாதம் -2%, மூணாம் மாதம் 7%, நாலாம் மாதம் 10% போன உடனே ஐயோ எனக்கு இந்த இதுவான சிஸ்டம் வேணா, நான் வேறு சிஸ்டம் மாற்றுறேன் சொல்லி மாற்றலை. ஏன் அப்படின்னா ஒரு சிஸ்டம்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு சில லூசிங் ஸ்ட்ரீக் வரும். இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு சிஸ்டம் லூசிங் ஸ்ட்ரீக் கொடுக்குதுன்னா இன்னொரு சிஸ்டம் ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போ நம்ம அதுக்கு தாவும் போது அது லூசிங் ஸ்ட்ரீக் கொடுக்கும்போது இது ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அவங்க எப்படி இதெல்லாம் வந்து ப்ரூவன், அவங்க ட்ரேட் பண்ணது டாக்குமெண்ட் ஆகிருக்கு, நியூஸ் பேப்பரில் வந்துருக்கு, எல்லாமே இருக்குது. நீங்கள் டர்ட்டில் ட்ரேடர்ஸ் போனோம்னா நம்ம நெட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதே போல தான் ஒரு சில வருஷமே அவங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 2001 பார்த்தீங்கன்னா ஜனவரியில் மைனஸு, ஏப்ரலில் மைனஸ், மே மைனஸ், ஜூலை மைனஸ், ஆகஸ்ட் மைனஸ், நவம்பர் மைனஸ், டிசம்பர் மைனஸ். டோட்டலாக அந்த வருஷத்தில் 12 மாதத்தில் ஒரு 6-7 மாதத்துக்கிட்ட மைனஸ் பண்ணியிருக்காங்க. மீதிலாம் வந்து நியூட்ரல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக மைனஸ் இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு மாதம் மைனஸ், 4 நாள் மைனஸ் ஆனாலே நம்ம மைண்டு மாறிடும். ஆனால் அவங்க ப்ரூவ் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது ஒவ்வொரு ட்ரேடருக்கு உண்டான சார்ட்டு இருக்குது. டர்ட்டில் ட்ரேடர்ஸ் பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு ட்ரேடர் அவர் பேர் வந்து சலீம் ஆப்ரஹாம் சொல்லிட்டு, அவருடைய ட்ரேடிங், அவருடைய இது மாதிரி எல்லா அந்த 13 பேருடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டுமே டர்ட்டில் ட்ரேடர்ஸ் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா அந்த புக்கில் நீங்கள் படிக்கலாம் தாராளமாக. அதில் பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு. பாருங்க, 88 எல்லாமே கண்டினியூஸாக மைனஸ் 3 மாதம். அப்படி இருக்கும்போது நாம் 4 நாள் மைனஸ் ஆச்சுன்னா நம்ம மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சிஸ்டமுமே கண்டினியூஸாக ப்ராஃபிட்டும் கண்டினியூஸாக லாஸுமே கொடுக்காது. இது ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன். சிஸ்டம்னால ஒன்றும் இல்லை, ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு ப்ராபபிலிட்டி தான் இதோடைய கணக்கு. ஸோ பாருங்க, இவர் பாருங்க சலீம் ஆப்ரஹாம் அந்த மந்த் வந்து 142% கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. 142%. ஆனால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதமுமே தொடர்ந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஜூலை மாதம் லாஸ், ஆனால் ஜூன் மாதம் 72% ப்ராஃபிட். திரும்ப செப்டம்பர் மைனஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸுடைய ப்ரூவ் பண்ண ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய ட்ரேடர்ஸுடைய டேட்டாலாம் இருக்குது. யாருமே கண்டினியூஸாக 12 மாதம் ப்ராஃபிட்டு, 10 வருஷம் ப்ராஃபிட்லாம் பண்ணது கிடையாது. இதுதான் ஆக்சுவல் சைக்காலஜி. ஸோ நம்ம ஒரு பிகினருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுன்றது கேமில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இது இல்லாமல் இருக்காது. தொடர்ந்து 5 நாள் லாபம் வரும், தொடர்ந்து 5 நாள் நஷ்டமும் வரும். அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ண முடியல, ஒரு 5 நாள் ட்ரேட் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா 2 நாள் கேப் கொடுத்துட்டு கூட பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ நாம் நேற்றும் பண்ணல, இன்றைக்கும் பண்ணல, நாளைக்கும் பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரைடே, இதோட மண்டே தான் ட்ரேடு. கேப் கொடுத்துட்டு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நாம் எப்படி பண்ணணுன்றதுக்கு வந்து இதுதான் ரிப்போர்ட். ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 4 மாதம் லாபம் பண்ணிட்டு நஷ்டம் பண்ணிட்டு 2 மாதம் போதும் அந்த நஷ்டத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. நமக்கு போன மந்த் 85% ப்ராஃபிட் பண்ணோம். இதே மாதிரி தொடர்ந்து 5 நாள் லாஸ் வந்து கூட. ஸோ ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா, எந்த ட்ரேடிங் சிஸ்டம் தொடர்ந்து லாஸ் கொடுக்குதோ அதே ட்ரேடிங் சிஸ்டம் தொடர்ந்து ஒரு அபரிவிதமான ப்ராஃபிட்டும் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கும். நாம் இதில் ஸ்ட்ரிக்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய ஒழுக்கத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நன்றி. இதோட வந்து மண்டே வந்து ஒரு ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.